ஹே செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட எஃப்எஃப் தான், டீமன்ஸ் டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஃபிலிக்ஸோ சாராவை பிடிச்சி வச்சு பக்கம் பக்கமாக வசனம் பேசினாலும் சாரா ஒரேபடியா நீ என்ன சொன்னாலும் சரி, என் நானாவை ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணு பையா. என் நானா மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு நான் எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். நீ ஏதாவது ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோரியில் ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு ஓடிடுறா. ஸோ அவன் இந்த பக்கம் போனது ஃபிலிக்ஸுக்கோ என்ன பண்ணுறது தெரியல, தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துறான். கட் பண்ணால் இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் உங்களுக்கு பக்கம் பக்கமாக பேசி புரிய வச்சதில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. இருந்தாலும் இது எந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி, இதை நீடிக்குமா, அவன் லவ் ஓகேவா, அதெல்லாம் அப்படி நீங்கள் சுய ஆலோசனையில் இருக்கீங்க. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே இங்கே லியோ இன்டர்காமில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றான். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதும் கம் டு மை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணேன். இங்கே அவனும் ரசகுல்லா, எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஆள் உங்களை பற்றி பேச தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே நீங்கள் பேந்த முழிச்சிக்கிட்டு பார்க்க, அட யாருமா நீ, லுக்கா மாற்றுமா, எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸ்ப்ரெஷன், எப்போ பார்த்தாலும் இப்படி இருந்தால் எப்படி, கொஞ்சமாச்சும் மாற்று, இப்போ பாரு திருவிழாவில் காணாப்பணம் புள்ள மாதிரி முடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்ட்டு போக, இங்கே நீங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. இங்கே பங்க்ஷனோ அப்படியே வாசலில் நின்னவன், மே கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணேன். உள்ளேருந்து எஸ் அப்படின்னு லியோட வாய்ஸ் கேட்டதும் உள்ளே பங்க்ஷன் வரவும் அப்படியே அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டே ஒரு மாதிரி இல்லை பங்க்ஷனை பார்த்துட்டு, இந்த மிஸ்டர் பங்க்ஷன் வேலையோடு சேர்த்து மற்ற வேலைங்களும் இங்கே நல்லா நடக்குது போல் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்க, ஃபங்க்ஷனுக்கும் ஒன்றும் புரியாமல் சார் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி குறுன்னு பார்க்குறான் லியை. என் பொண்டாட்டி என்னை விட உங்ககிட்ட தான் நல்லா மனசு விட்டு பேசுகிறா, அதை சொன்னேன் அப்படிங்கிறான் லீ ஒரு மாதிரி. ஸோ ஃபங்க்ஷனும் என்ன சார் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்க, சேச்சே கொட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுற அளவுக்கு கேவலமான ஜென்மம் கிடையாதுன்னா இது சந்தேகம் கிடையாது, பட் பொசசிவ்னு சொல்லலாம். என் பொண்டாட்டி என்கிட்ட என்னை பார்த்தாலே நடுகிறா, அதே உன்கிட்ட மனசு விட்டு பேசுகிறா. ஒரு நண்பனா நீ ஜெயிச்சுட்ட, ஒரு புருஷனா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி அவன் என்ன சொல்கிறது ஒரு ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருக்கான். ஏச்சா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க சார். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே பெஸ்ட்டு ஃப்ரெண்டே ஹஸ்பண்ட் தான் சார். வாட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, எஸ் நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நீங்கள் நல்லா மனசு விட்டு அவங்கக்கிட்ட பேசி பழகினாலே, அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் என்னோடய மைண்ட் வைஸ் பா நல்ல மீடியேட்டர் வேலை பார்க்குற மேன் நீ பாரா. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதுக்கு மனசு விட்டு பேசுகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அவங்கள நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் புரிய வைங்க சார் உங்கள் லவ்வையும் சேர்த்து, அப்போ அவங்களே தானாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் உங்கள் ஒய்ஃப் வெயிட் பண்ணுறாங்க, நீங்களே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷன் நான் வரேன் சார்னு வெளியில் போயிடுறான். போகிற அவனையும் லீ அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இங்கே பங்க்ஷனோ ஏ ரசகுல்லா, புருஷன் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார், போ நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிளம்ப. நீங்களும் ஐயோ பங்க்ஷன் சார் என்ன இப்படி நீங்கள் விட்டுட்டு போனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் திணற. அவனோ அப்படியே இடுப்பில் கை வச்சு எது அப்படின்னு பார்க்குறான். ஏம்மா உனக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில, இந்த ரொம்ப நிறுத்துமா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு, அவர் என்ன பூச்சாண்டியா, உன் புருஷன் தானே, என்னத்தை பண்ணிட போகிறான் மனுஷன் பெருசாக. நானே இங்கே ஒரு கலை மாமாமணி அவார்டு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், விட மாட்டேன் போல, கொஞ்சமாவது கோஆப்ரேட் பண்ணுமா, எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, என் தங்கச்சி நேரம் வந்திருப்பா, அந்த போய் சமைக்கணும். அது மட்டும் இல்லை இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு போகணும், பிகாஸ் நான் வேறு ஷார்டவை காலையில் கொஞ்சம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டேன். பாவம் என் சாப்பிட்டானே என்னமோ, அவனை கரெக்ட் பண்ணணும், என் சிஸ்டரை கரெக்ட் பண்ணணும், அதுங்களுக்கெல்லாம் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு போய் தான் சமைச்சு போட்டு கரெக்ட் பண்ணணும். நீ வேறு ஏன் அவசரம் புரியாமல், நான் போகிறப்பா டைம் ஆச்சுன்னு அதுக்கு மேலே நிற்கவே இல்லை. ஃபங்க்ஷன் பேக் அதுக்கு மாட்டிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இதுக்கு மேலே என்ன எங்கே கூட்டிகிட்டு போய் விடுன்னு சொன்னாலும் சொல்லிடுவா அப்படின்ட்டு. ஹலோ போகிற அவனே சார் சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர, டக்குன்னு குறுக்க வந்து லீ அப்படியே நிற்க. அவனை பார்த்ததும் டப்புன்னு அப்படியே எங்கள் கழுத்து தானாக கீழே குனியுது. அப்படியே நீங்கள் குனிஞ்சு நிற்க உங்களே உத்து பார்த்தலியோ, என்ன மேடம்க்கு வேறு ஐடியா இல்லையா,
இல்லை இங்கேயே தங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவன் நடக்க அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியுமா? ஸோ பின்னாடியே அப்படியே நடக்கிறீங்க. ஆஃபீஸில் யாரும் இல்லை, எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க. செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்கான். அவனும் இன்னைக்கு நீங்கள் லியோட போக என்ன இந்த பொண்ணு இவரோட போகுதுங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். பட் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. லியோ வந்துட்டு அவன் பாட்டுக்க காரை ஓட்டிகிட்டு இருக்க, நீங்களும் அப்படியே கொஞ்சம் பீதியில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே அந்த சைலண்ட்லேயே வீடு வந்து சேர்ந்துடுறீங்க. 2 பேருமே எதுவுமே பேசிக்கலாம். அவன் காரை பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் குடுன்னு மேலே வந்துடுறீங்க. வந்து வீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. அப்போ வரைக்கும் அவன் வரல. அப்பாடான் இருக்கு. கடைன்னு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் சமைச்சு கூட முடிச்சிட்டிங்க. இவர் வந்தாரா அப்படின்னு பார்க்க, ஆக்சுவலி நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது லீவ் வந்திருப்பான். வந்தவனும் நீங்கள் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து சோஃபாவில் பொத்துன்னு படுத்த வந்தான். அப்படியே குப்புறப்படுத்தவன் கண்ணை மூடிட்டு கிடக்க தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் நினச்சிட்டு ஆத்தி இப்போ இந்த டாஸ்க்கு வேறையா அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் வந்து உங்கள் லாங் ஸ்கர்ட் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு, ஐயோ சமைச்சு முடிச்சுட்டேன், இப்போ எழுப்பணுமே, எப்படி எழுப்புறது அப்படிங்கிற பீதி இருக்கேன். அடாயம்மா வாயால் தான் ரைட்ரு குறும்பை பற்றியா அப்படின்னு திட்டுறீங்க தெரியுது. இவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன் கிளாஸ் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டா? அவ்வளோ தூரம் சொல்லியுமே உங்களுக்கு என்னமோ இவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நடுக்கம் பயம் உண்டாகிட்டு தான் இருக்குது. ஸோ அவனை முன்னாடி உங்களால் போய் நிற்க முடியல, கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு வழியா இவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்கிறது அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அவன்கிட்ட போய் சாப்பிட்றீங்களா அப்படின்னு திக்கி திணறி கேட்க, அவனும் சட்டார்னு நீங்கள் கேட்டதும் கண்ணை முழிக்க, அவ்வளோதான். இதோ இந்த சாமி படத்தில் அம்மன் கண்ணை தந்த மாதிரி பீதியில் நீங்கள் அப்படியே பின்னாடி வர, அவனும் அப்படியே இந்த சோஃபாவில் உட்காந்து உங்களையே பார்க்குறான். சாப்பிட தானே கூப்பிட்டேன், சண்டைக்கு கூப்பிட்ட மாதிரி பார்க்குறாரே அப்படின்னு இருக்க உங்களுக்கு. அவனும் அப்படியே மிரண்டு பார்க்குறவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துட்டு எழுந்து அப்படியே கிட்ட எந்த நிமிஷம் வந்தான்னு தெரியல, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் கிட்ட இருக்கான். எப்படி வந்தான் மின்னல் வீர மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி நடக்க போக்க டக்குன்னு அவங்க பின்னந்தாலையை பிடிச்சி இழுத்து அவன் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் ரொம்ப கிட்ட இருக்குது. க்ளோஸ்அப்பில் அப்படியே உங்களை வச்சு ஒன்று நான் கொன்னுருவா அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் அவ்வளோதான் சும்மாவே பயன்சாவீங்க. அவன் அப்படி கேட்டதுனும் தூக்கி வாரி போடுது உங்களுக்கு. இங்கே ஃபங்க்ஷனோ அப்படியே வந்துட்டு பைக்கில் வந்துட்டு இருக்கா. திடீர்னு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. பார்த்ததும் உனக்கு தெரிஞ்சிச்சு. சட்டன் பிரேக் போட்டு அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருக்கான். ஸோ காரை விட்டு இறங்கின ஃபிலிக்ஸோ அப்படியே அவனை நோக்கி நடந்து வரான். இவன் கையை கட்டிட்டு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கா. ஃபிலிக்ஸ் கிட்ட வந்தவனோ அப்படியே வந்துட்டு டக்குன்னு பைக் சாவி எடுத்துறான். பிகாஸ் போயிட்டானா அப்போ கூட ஃபங்க்ஷன் கண்டுக்கலை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாகவே தான் இருக்கான். என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கையை கட்டிட்டு உட்காந்து அவனே பார்த்துட்டு இருக்க. ஃபிலிக்ஸுக்கு தான் எவ்வளோ நேரம்டா இப்படியே அமைதியாக இருக்கிறதுன்ட்டு, டேய் இப்போ எதுக்கு என்கிட்டேருந்து பாப்பாவை பிரிக்க பார்க்குற அப்படின்னு கேட்குறான். இவ்வளோதான் நம்ம அமைதியாக இருக்கிற சாந்த சொருபணி ஃபங்க்ஷனுக்கு கூட கோவம் வந்துடுச்சு. பிகாஸ் அவன் தங்கச்சி அவன் வந்துட்டு பாப்பான்னு சொல்லிட்டால, அது எப்படா என் தங்கச்சி நீ பாப்பான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் என் தங்கச்சியை பாப்பான்னு சொல்லுவேன், இன்னொரு தடவை சொன்ன கொன்றுவேன் மவனே அப்படின்ட்டு ஷர்ட்டை பிடிச்சிடுறான். ஃபிலிக்ஸோ அசால்ட்டாக அப்படியே பார்த்துட்டு அவன் எதுக்கும் அஞ்சலை. சோனோ கொன்னுடு மச்சான், நீ ஏன் என்னை போட்டு தள்ளிடு, நிம்மதியாக போய் சாகுற, இப்போயாவது எனக்கு நிம்மதி கிடைக்குதா பார்க்குறேன். என்னால் முடியலடா, எனக்கு சாரா அவள் பிடிக்கும்டா, எனக்கு அவள் வேணும் மச்சான், அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுடா, அவளை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாலும் நான் செத்த போனதான், அதுக்கு என்னோட அவளை சேர்த்து வச்சிரு மச்சான், என் உயிர் மச்சான் அவள், எனக்கு அவள் வேணும் மச்சான், என் காதல் மச்சான் அவனு பாட்டுக்க டைலாகாக அடிச்சு விட. ஃபங்க்ஷனுக்கோ இரிட்டேட் ஆகுது. எது லவ்வா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். ஏண்டா தெரியாமல் தான் கேட்குறேன், உன் கூட பிறந்தா உன் தங்கச்சி மேலே 20 வருஷமாக இல்லாத பாசம் 20 நாள் பழகுனா ஒரு பொண்ணு மேலே உனக்கு வருது அப்படின்னா இதுக்கு பேர் லவ்வா இல்லை வயசு கொலரா அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் கடுப்பில் கேட்க, அவ்வளோதான். ஃபிலிக்ஸோ இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டு லவ் பண்ணுற பொண்ணோட அண்ணங்கிற ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்போ இப்படி கேட்கவும் கடுப்பாயிரான். டே ஆமாண்டா, நான் தங்கச்சியை பார்க்கல தான்டா, வக்கு இல்லாதவன் தான், தெரியலடா பாசம்னா என்னன்னு தெரியல, ஒரு மண்ணும் தெரியாமல் அவளை அப்படி பண்ணிட்டேன், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனால் நான் சாரா மேலே வச்சுருக்கிறது உண்மையான லவ், என் லவ்வை கொச்சப்படுத்தாத மச்சான், என்னால் தாங்கிக்க முடியாது. அப்படி சொல்லும் போது ஃபங்க்ஷன் அவனை பார்க்குறான். அப்படி கண்ணெல்லாம் செவந்து உண்மையிலே பயங்கர கோவத்தில் தான் அது சொல்லியிருக்கான். ஸோ ஃபங்க்ஷன் அவனை பார்த்துட்டு, சரி நீ அப்போ உண்மையாக லவ் பண்ணுற அப்படின்னா உன் லவ்வை நிரூபிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படிங்கிறான். அடுத்த நிமிஷம் ஃபிலிக்ஸோ மச்சான் சொல்லுடா சொல்லு, என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிறான் ஆர்வமாக. ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சி ஹீரா இருக்கால அவள் வரணும், அவள் வந்து பொண்ணு கேட்கணும், அதுவும் சும்மாலாம் இல்லை. எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவன், என் அண்ணன் ரொம்ப வல்லவன், அவன் எனக்காக உயிரியை கொடுப்பான், அதே மாதிரி உங்கள் தங்கச்சியும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவான், அவனை நம்பி நீங்கள் பொண்ணை கொடுக்கலாம். உங்கள் தங்கச்சியை எங்கள் அண்ணனுக்கு கட்டி வைங்க, என் அண்ணியா உங்கள் தங்கச்சி அனுப்புங்கன்னு உன் தங்கச்சி என் வீட்டில் வந்து கேட்டான்னா
நான் கண்டிப்பாக என் தங்கச்சி கட்டித்தரேன். அவ்வளோதான். கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி ஃபிலிக்ஸ் அப்படியே நின்றுறான். அவன் தான் எப்படி போய் கேட்பான் பொண்ணு கொடு பண்ணு கொடுன்ட்டு. அவ்வளோதான். தங்கச்சிக்காரி செருப்பை கழட்டி அடிக்க மாட்டா. அவனுக்கே தெரியும் அவன் என்ன செஞ்சுருக்கான் தங்கச்சிக்காக. அவன் மட்டும் எந்த உரிமையில் தனக்கு ஒன்று வேணுங்கிறதுக்காக அண்ணன் ஒன்னான்ட்டு போனால் அவன் மட்டும் விட்டுருவாளா? அவனுக்கு நினைக்கும் போதே நாசமாக போச்சு அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பங்க்ஷனும் அப்படியே அவனை பார்த்துட்டு, என்ன மச்சான் இப்படியே நின்றுட்ட, இந்த மச்சான்னு கூப்பிட்றது உண்மையாக நடக்கணும் அப்படின்டா உன்னோட பாச மலர் வரணும். அப்போ தான் ஏன் பாச மலரை உனக்கு கட்டி தருவேன். எப்படி மச்சான் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை? இத்தனை வருஷமாக கூட பிறந்த தங்கச்சி சாப்பிட்டாளா, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவளை நல்லா பார்த்துக்கிறாங்களா, பாதுகாப்பாக தான் இருக்காளா அப்படின்னு ஒரு மண்ணும் தெரியாமல் அப்படியே நெருத்தெருவில் அனாதை மாதிரி நிறுத்திட்டு போன அண்ணன் நீ திடீர்னு உனக்கு ஒரு தேவை வரவும், எனக்கு அண்ணன் நான் தான் உனக்கு நொன்னேன் அப்படின்ட்டு போய் அவன் முன்னாடி நின்றுட்டு உனக்காக பொண்ணு கேட்கவானா வந்துடுவாளா? காரி மூஞ்சில் துப்புவா. அவளை சரி பண்ணு, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வா. பாசமலர் வந்தால் தான் என் பாசமலர் உனக்கு கிடைக்கும். புரிஞ்சதா? இல்லைன்னா மொட்டை வழியை விட்றா. இதுக்கு மேலே நின்றுட்டு இம்சை பண்ணிகிட்டு இருக்காத. நான் சொன்னது தான். அது வரைக்கும் என்னையும் சரி என் தங்கச்சியும் சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை. பங்க்ஷனோ சாவியை பிடிங்கிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இங்கே ஃபிலிக்ஸ் தான் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். இங்கே வீட்டுக்குள்ளே வந்த பங்க்ஷனோ தேடுறது என்னமோ நம்ம ஆளு ஷேடோவை தான். எனக்கு காலையில் பாவம் அவனை வேற திட்டிட்டு போயிட்டான்ல. ஸோ எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேடினா நம்ம பைபிளில் அவன் எதிர்பார்த்த மாதிரி வச்ச சாப்பாட்டை கூட சாப்பிடல. பாவமாக அப்படியே அவன் காலில் மூஞ்சை வச்சுட்டு படுத்துட்ருக்கான். அதுவும் பங்க்ஷன் பார்த்ததும் டப்பக்குன்னு மூஞ்சை வேற திருப்பிக்கிறான். பங்க்ஷனுக்கும் அவன் செஞ்சதை பார்த்து சிரிப்பு வந்தாலும் ஒரு பக்கம் பாவமாக இருக்குது, சாப்பிடாம வேற கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷேடோ பக்கத்தில் வந்து முட்டி போட்டு உட்காந்து தலையை மெதுவாக தடவி விட அவனும் மூஞ்சை திருப்பிக்கிறான். ஸோ பங்க்ஷனும் சரி சரி மச்சான் புரியுதுடா அவன் கோவம் எனக்கு. இப்போ என்ன? ஆமாம் பாப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? உன்னை தேவையில்லாமல் திட்டேன் தானே? சாரி மச்சான், ஏதோ கோவத்தில் திட்டேன். நான் உன் பிரதர் தானே, மன்னிக்கக்கூடாதா? பார் நீ சாப்பிடாம இருப்பேன்னு தெரியும், அதனால தான் உனக்காக சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு சமைச்சு தருவேன், அழகாக சாப்பிடுவியான். அதை சாப்பிட்டு அப்படியே உனக்காக இவ்வளோ பண்ணுறேன்னா கொஞ்சம் மன்னிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பங்க்ஷன் கொஞ்சம் உருகி பேச இங்கே ஷேடோவோ டக்குன்னு அவன் மேலே காலத்துக்கு போடுது. ஸோ மன்னிச்சிருச்சாமா. அப்போது சார் சிக்கனுக்காக மன்னிக்கலை, நட்புக்காக என்ன மன்னிச்சிருக்கீங்க அப்படி தானே ஷேடோ சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் உங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். நண்பன்டா என் தேவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போலாம் நான் சொல்லுவேன்னு பார்க்குறியா? டேய் வாயில் கடவா ஒரு பக்கத்தில் வர அந்த ஜொல்லை நிறுத்துடா. வாட்டர் ஃபால்ஸ் ஹெவியாக இருக்குது, எப்படா சமைச்சு போடுவேன் தானே அப்படி கண்ணில் அப்படியே மின்னுது. தெரியுது நான் போய் சமைச்சு தான் போடணும், சூடாக சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், அது வரையும் அமைதியாரு அப்படிங்க. இப்போ ஷேடோ அவன் மேலே தாகுது. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் உருண்டு பிறண்டு தன் பாச மலையில் அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் நினச்சிட்டு சரி நீங்கள் இருக்க எங்கே பாச மலர் காணோன்னு இப்போ தான் சாராவை தேடுறான். அப்படியே ஷேடோ பக்கம் திரும்பி என்ன மச்சான் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிலாம் சொன்னாலே வந்தாலா இல்லையா பாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுவோ அப்படியே திரும்பி ரூம் சைட் காட்டுது சாரா உள்ளே தான் இருக்காங்கிற மாதிரி. ஓகே நீ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் பேகெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸோ சிக்கனை கொண்டு போய் ஃபஸ்ட்டு கழுவி வச்சலாம் அப்படின்ட்டு அதை வந்துட்டு கழுவிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இப்போ உள்ளே நுழையிறான். பார்த்தா சாராவோ என்றைக்கும் இல்லை திருநாளாக புக்கெல்லாம் எடுத்து வச்சு பைப்பில் படிச்சிட்ருக்கு. இதை பார்த்தா பங்க்ஷனுக்கோ மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அவனும் பாப்பா அப்படின்னு அப்படியே அந்த அதிர்ச்சியில் கத்த. பட் அப்போ கூட சாரா நிமிந்து பார்க்கல. என்ன ஒரு ஞானோதயம் பைபிளுக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் தப்பு. பிகாஸ் காலையில் போட்ட பூஜை அப்படி ஏன்னா சாமி மாதிரி ஒரு அறையை விட்டுருப்பான்ல அதில் ஆடி போனது தான் சாராக்கோ இது வரைக்கும் அடிக்காத அண்ணன் அடித்ததுனால ஒரு வருத்தம் தான். நம்மளாம் சும்மா திட்டினாலே மூஞ்சத்துக்கு வச்சுக்குவான், அடி வாங்கியிருக்கலாம் பயப்பட அப்புறம் அப்படி இருக்கும். ஸோ அதான் அவன் அப்படி இருக்க. அதோட அவன் சரி இப்போதைக்கு அவளை சமாதானப்படுத்தணும்னு பங்க்ஷன் கிட்டே வந்து பாப்போ அப்படின்னு தலையில் கை வைக்க அப்படின்னு தட்டி விடுறா. சரி வலிக்குதா அப்படின்னு கண்ணத்தோட அடித்தா வலிக்காம அப்படிங்கிறா. அவனோ பாப்போ சாரிடா, அது கோவத்தில் அண்ணன் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டா, சாரி, ஒன்று அடிச்சுட்டு எனக்கு எவ்வளோ வலிக்க தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சவன் அப்படியே அவள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு அங்கே நிற்கவே இல்லை, அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்போ சாராவோ அவன் போனதும் அப்படின்ட்டு பார்க்குறா. பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இது என்ன பாக்ஸு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்க கண்ணில் டால் அடிக்குது. பிகாஸ் அவளுக்கு தான் ஃபோன் உடஞ்சிச்சுல. ஸோ
புது ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் அந்த கோவம்லாம் எங்கேயோ பறந்து போச்சு சாராக்கு. 32 பல்லு தெரியா அப்படியே ஈன்னு சிரிச்சவளோ அப்படியே ஹாப்பியாக அந்த ஃபோனை திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோ ஃபோன்லேருந்து எடுத்து சிம்மெல்லாம் இதில் போட்டு செக் பண்ணி ஃபோனெல்லாம் செட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் ஓடினது என்னமோ ஃபங்க்ஷனை தேடி தான். அதுக்கெல்லாம் அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமைச்சிட்ருக்கான். ஸோ நானா அப்படின்னு அப்படியே ஹாப்பியாக ஓடி போய் அவனை கழுத்தை கட்டி பிடிச்சிருக்கா. சமைச்சிட்ருக்கிறவனை அப்படியே பிடிக்காமனோ பார்த்து அப்படிங்கிறான். நானா நானா ரொம்ப தேங்க்ஸ் நானா அப்படின்னு அவ சொல்ல. அதெல்லாம் சரி பாப்பு, நான் வரும்போது ஏதோ பண்ணிகிட்டு இருந்தியே, என்ன அது அப்படின்னு கேட்குறான். அதுவா நானா, நீ எனக்கு வேணவே என் மேலே காலையிலேருந்து காண்டாக இருக்க அடிச்சுட்டு வேற போயிட்ட. அதான் உன்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக படிக்கிற மாதிரி சும்மா ஆக்டிவிட்டிகிட்டு இருந்தேன் நானா அப்படின்னு அவன் சிரிச்சு வைக்க. அவனோ தெரியும் தெரியும், எப்படி நீ படிச்சுக்கிட்டு இருந்த லட்சணம் அப்படி. நான் உள்ள வந்து பார்க்கும்போது புக்கை தலைகீழ வச்சு மேடம் படிச்சுட்டு இருந்தீங்க, அந்த லட்சணத்திலே புரிஞ்சிருச்சு மேடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஐயோ நானா அப்படின்ட்டு அவ்வளோ வைக்கப்பட. அவனும் அதுக்கு மேலே சிரிச்சுட்டு அது வந்து நானா அது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்க தான் நானா. அப்புறம் இப்படி ஒரு ஐடியா கொடுத்ததே நம்ம ஷேடோ தான். ஆமாம் நானா, அவன் தான் இந்த ஐடியாவே கொடுத்தான். நீ என்ன நானா சும்மா சும்மா நான் தான் என்ன தான் படிக்காமல் ஆக்ட் விட்டாலும் கடைசி நேரத்தில் படித்தாலும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிடல, அப்புறம் என்ன நானா அதெல்லாம் விடு. இப்போ என்ன சொன்னால் ஷேடோ ஐடியா கொடுத்தானா? ஆமாம் நானா. உன்னோட பைக் சவுண்ட் கேட்டதுமே அவன் குடுக்குடுன்னு ஓடி வந்து இந்த புக்கை எடுத்து என் மடியில் போட்டுட்டு ரூமை காமிச்சு என்னை இழுத்துட்டு போய் விட்டதே அவன் தான். பார்த்தா பைபிளை படிக்க சொல்லுதுன்னு எனக்கும் புரிஞ்சு. அது மட்டும் இல்லை, அவனும் குடுக்குடுன்னு ஓடி வந்து சோகமாக இருக்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு படுத்துட்டான். இல்லைடா ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சஹாரா அவனையும் சேர்த்து கோத்து விட பைபிளை போட்டு கொடுத்துருச்சுங்கிற மாதிரி ஷேடோவோ சொத்தில் விச வச்சுருவானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பங்க்ஷனையும் சஹாராவையும் மாறி மாறி உனக்கு ஐடியா கொடுத்ததுக்கு நாசமாக போகிறவ என்ன போட்டு கொடுத்துட்டாலேங்கிற மாதிரி இருக்காது லுக்கு. எங்கள் பங்க்ஷனும் ஆடா பாவி பயிலுங்களா 2 பேத்தையும் பாவம்னு நினச்சேன்டா. உன்கிட்ட வந்து மணிக்கணக்காக இப்போ ஃபீலிங்ஸில் டயலாக்லாம் வேற அடிச்சேனடா. அத்தனையும் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி பங்க்ஷனோ வசனம் பேச ஷேடாவா நீ எதை வேணாலும் பண்ணு, இதெல்லாம் பண்ணி என்ன சாவடிக்காதடாங்கிற மாதிரி பார்க்குது. எப்போடா ஃப்ராடு பையிலே உன்னை போய் நல்லவன் நினச்சப்பாரு, இப்போ தானே தெரியுது. இரு சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் இருடி உன்னை ஒரு நாளைக்கு கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பங்க்ஷன் மறுபடியும் கோவப்பட ஆத்தி இப்போ தான் ஏதோ அவனே மலை இறங்கினா திருப்பி ஏற்றி விட்டுட்டாலே இந்த சண்டாளி சிரிக்கி அப்படிங்கிற மாதிரி ஷேடாவா. இதுக்கு தான் இந்த மனுஷ பயவுலைகளுக்கு கூடயே சகவாசம் வச்சுக்கூடாது, கிரகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க சாராவோ சரி விட்ரா ஷேடோவோ, எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனால் எப்படி, நம்ம வாழ்க்கை வரலாற்றில் இதெல்லாம் ஒரு சாதாரண கிழிஞ்ச பக்கமப்பா அப்படி போடி அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. சரி விட்ரா, இதுதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ பண்ணதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அந்த ரிமோட்டை கடிச்சில்ல அதை நான் கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு போகிற போக்கில் அதையும் சேர்த்து கோத்து விட சாரா சொன்னதும் பங்க்ஷன் எதை ரிமோட்டை வேற காலி பண்ணிட்டானா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கு மேலே இருந்தால் தானே அடி பாவி உனக்கு நல்லது நினச்சதுக்கு என் சோத்தில் வச வைக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தாதாடா அந்த ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஓடுறேன் பார். ஓடிட்டல்லன்னு ஷேடோவோ அங்கேருந்து எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். இங்கடி ஓடுற எங்கே ஒன்றாலும் நைட்டுக்கு இங்கே தானே வந்தாகணும், இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது 2ங்களையும் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது ஐயோயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷனோ மேலே பார்த்து புலம்பிகிட்டு இருக்கா. பக்கத்தில் சாராவோ அட விடுடானா, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனால் எப்படி, சண்டைனா சட்டைகள் கிளிய தான் செய்யும், அதுக்குன்னு இப்படியா இதோட 25வது ரிமோட் இதையும் கடிச்சு வச்சுட்டான் நீ அதுக்கு மேலே ஐயோ அப்படின்னு இருக்குது பங்க்ஷனுக்கு. சரி நானா உனக்கு கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மூக்க பிடிச்ச ஆட்ட அப்படின்னு அவனை தட்டி விட்டு ஏற்கனவே 2 வச்சு சமாளிக்கிறேன், இல்லை 3ஆவதா ஒன்றா விளங்கிரும், இருக்கிறதையே முடியலையாங்க, இதில் இன்னொன்று வேறு எம்மா தாயே அது ஒன்று தான் இப்போ குறைச்சார், ஆளை விடுங்கடா உங்களுக்கு சமைச்சு போடுற வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயா வேலை பார்க்கறதுக்கு கிளம்பிடுறார் நம்ம பங்க்ஷன். அப்படியே இங்கே கட் பண்ணா நீங்களோ மரண பீதியில் நின்றுட்டுருக்கீங்க. அடியாத்தே கொன்னுடுவானா என்னடா அசால்ட்டாக சொல்லிட்டு உட்காந்துருக்கேங்க மாதிரி நீங்கள் அப்படியே தீயை பார்த்து வைக்க. அவனோ சொல்லு உன்னை கொன்னுடவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் என்ன பண்ண, என்ன எதுக்கு கொல்லணும் அப்படின்னு திக்கி திணறி அப்படியே கேட்க அவனோட கையோ அப்படியே மெதுவாக ஊர்ந்து கழுத்துக்கு வருது. இன்னொரு கையால் சப்தனாலே அடங்குற மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறான். ஒரு கையால் அப்படியே கழுத்துக்கு வர இங்கே பீதியில் அப்படியே மரண பீதியில் நின்றுட்டுருக்கீங்க. ரா பேபி இது என் நேச்சரே கிடையாதுடி, என்ன புல்லட் மாதிரி அப்படியே தொலைக்கிறடி, என்ன சாவடிக்கிற டார்ச்சர் பண்ணுறடி, என்னடி வேணும் உனக்கு 24 மணி நேரமும் ஓ நினப்பிலே சுற்றிட்டு இருக்கேன்டி, நான் வந்து உன்னை கொஞ்சணுமா கெஞ்சணுமா
என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணுறடி. 24 மணி நேரமும் டார்ச்சராக இருக்குடி. உன் நினப்பில் பைத்தியம் முடிச்ச மாதிரி திரியிறேன்டி. நான் எப்படியாப்பட்டவன் தெரியுமா லீ? எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஈகோ பிடிச்சவன்டி, திமிரு பிடிச்சவன், யாருக்கும் அடங்காதவன், யாருக்கிட்டேயும் அடங்கி போகாதவன். அப்படிப்பட்ட என்ன உன் முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்க பார்க்குறியா? ராட்சசி, என்னை போட்டு படுத்தி எடுக்கிறடி. எனக்கு இப்படி இருக்க பிடிக்கலடி. நான் பழைய மாதிரி இருக்கணும், பழைய லீயா இருக்கணும். என்ன பழைய லீயா மாற்றுடி, எனக்கு என் பழைய லீயே குடுடி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. யாரா நீ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க. எப்படியோப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு கிட்ட வந்து மறுபடியும் உங்கள் லிப்பில் அப்படியே உங்களோட கீழ் லிப்ஸை அப்படியே லைட்டாக பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. இதான் லீ, இதான் நான். எனக்கு என்ன தோணுதோ அதை நிமிஷ நேரம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு என்ன நினைக்குது, என்ன நினைக்கிறாங்க, என்ன நடக்குது, அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். இதுதான் லீ. இந்த லீயை தான் நீயும் பார்த்த. இந்த லீயை தான் உனக்கு நான் கொடுக்க நினைக்கிறேன். அது என்ன ஏண்டி நீ மாற்றணும்னு நினைக்கிற? இங்கே பாரு, நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை நான் ஏற்றுக்கிட்டல, அதே மாதிரி நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கொடி. இப்படியே இந்த லீ தான் உனக்கும் பிடிச்சிருந்தது, இந்த லீயை தான் நான் நீயும் லவ் பண்ண. இப்போ அந்த லீயாவே நான் இருக்கிறேனே, என்னையே மாற்ற ட்ரை பண்ணுறேன். இப்படியே ஏற்றுக்கோ, என் லவ்வை புரிஞ்சுக்கோடி. உனக்கு ஏண்டி அது புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவனும் லவ்வாக பேசதான் நினச்சி இப்போ ஏன் அடாவடியாக பேச, அவன் சும்மா பேசினாலே பயந்து நடங்குவீங்க. இப்படி கூட்ட வச்சு பக்கத்தில் வச்சு இப்படிலாம் பேசினா இன்னும் பீதியில் எதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறீங்க. கருணாஸ் பாணியில் சொன்னால் விஷயம் என்னன்னா இதாங்க அப்படின்னு நயன்தாராட்டான்னு சொல்லுவான்ல, அவன் என்ன லவ் பண்ணுறான் அது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் ஆமாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் பைபிளில் என்ன கன்வே பண்ண நினைக்குதுன்னா, உன்னை நான் லவ் பண்ணுறேன்டி, ஆனால் நான் எப்படி லவ் பண்ணுறேனோ அப்படியே என்ன நீயும் அக்செப்ட் பண்ணிக்கடி. எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னை மட்டும் இல்லை, உன்னோட உடம்பை மட்டும் லவ் பண்ணல, உன் உணர்வுகளே லவ் பண்ணுற. அதனால தான் உன்னை நான் சீண்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கேன். இன்னும் உன்னை அப்படியே எடுத்துக்காமல் உனக்கான டைம் கொடுக்குறேன். ஆனால் நீ ஏண்டி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நான் இப்படி தான் அடாவடியாக தான் இருப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். அப்படியே அதை ஏற்றுக்கழிண்டி, நேச்சரை மாற்ற ட்ரை பண்ணாதடி. அப்படி மாறவே என்னால் முடியாது. ஏன்னா 30 வருஷமாக இப்படி இருந்தவனை திடீர்னு வந்து மாறுனா மாற முடியுமா? முடியாதுல்ல. பாலைவனத்தில் பூ பூக்கிறதுலாம் நடக்கிற விஷயமா? அது பூக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதான் சாரோட கருத்து. பட் அந்த கருத்து உங்களுக்கு புரியணும்ல. 2 பேருமே லவ்ங்கிற சப்ஜெக்டில் முட்டை மக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்படிப்பா புரியும்? பங்க்ஷனும் உங்களுக்கு புளி போட்டு விலக்கி அனுப்பிவிட்டாலும் பைபிளுக்கு அவன் சொன்ன அடாவடியில் ஒரு மண்ணும் புரியல. அவன் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியல, அவன் என்ன சொல்ல வரான்னு அவனுக்கே புரியல. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலாப்ஸான மனநிலையில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்களும் அவனை பேந்த முழிச்சிட்டு பார்க்க இப்போயாவது அவளுக்கு புரிஞ்சாங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். புரிஞ்சிக்க சொன்னால் என்னடா அவளை பிடிச்சி பயமுடுத்திட்டு இருக்க பயவில்லையே. சரி, நம்ம கதைக்குள்ளே போவோம். அப்படியே அவன் மிரட்டி விட்டாலும் உங்களுக்கு இங்கே பயந்தான் வருது. அவன் தான் அதை கிளியராக சொல்லிட்டானே, அவனால் மாறவே முடியாது, மாறவும் மாட்டான். அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறான். பட் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டா லவ்வை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பெரிய மகான் இல்லையே. உங்களுக்கு அந்த மனசு வரணுமே. நீங்கள் எப்போ அவனை புரிஞ்சுக்கிட்டு லவ்வை கொடுக்கணும் ஒன்றுப்பா. நம்ம லீலாம் எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு சரி ஓகே ஓன் சாய்ஸ் அப்படின்னு விடுற ஆள்லாம் கிடையாது. எனக்கு இது வேணும், இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டு காதல் பண்ணுவார். லவ்வில் இதுவும் ஒரு வகை தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்து சொல்லி புரிய வைக்கிறான். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு, புரியலைன்னா அவனுக்கு. நீங்கள் புரிஞ்சவனை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலாட்டியும் சரி அவனோட லவ் பியூர் தான். அதை அவன் இப்படி தான் காட்டுவான். நீங்கள் அவனை விட்டு ஒதுங்கி போகலான்னு நினச்சாலும் அது முடியாது மாப்பிள்ள, மாட்டிக்கிட்டீங்களா. அதனால் சிக்கி சீரழிங்கிறது உங்கள் தலையெழுத்து. ஸோ அவனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொண்டே ஆக வேண்டும். இதை நான் சொல்லலப்பா, அந்த லீ பையன் தான் சொல்கிறானோ. டக்குனு உங்களை நல்லா அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அந்த சோஃபாவில் பொத்துன்னு உட்காடுறான். அவன் மடியில் நீங்கள் டக்குன்னு எழுந்திருக்க பார்க்குறீங்க. அவனும் பேபி அப்படின்னு உங்களை எழுதணும் அழுத்தி பிடிச்சி உங்கள் செஸ்ட்டில் அப்படியே மூஞ்ச வச்சுக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் உங்களை மீறி உங்கள் கை அவன் தலையை தடவி கொடுக்குது. அவனும் அப்படியே உங்கள் மேலே புதஞ்சு இருக்கான். நீங்களும் அவனை அப்படியே உங்களுக்குள்ளே அமுத்திக்க தான் பார்க்குறீங்க. பிகாஸ் அவன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எதுவும் புரியல. ஆனால் அவனோட லவ்வை மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறீங்க. அவனோட லவ் உண்மையோ பொய்யோ, ஆனால் உங்களோட லவ் உண்மை தானே. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே, இங்கே 2 பேத்துக்குள்ள கரெக்டான லவ் இருக்கும் அப்படின்னு. அவன் எப்படியோ அப்படியே அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்க. ஸோ உங்கள் லவ்வை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதோட ஒரே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் தான் இப்போ நீங்கள் அவன் உங்களை ஹக் பண்ணி அவங்க செஸ்ட்டில் சாயவும் அவன் தலை கோதி விடுறது. ஸோ 2 பேரோட காதல் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அவனும் இன்னும் நல்லா மூஞ்ச அவங்க செஸ்ட்டில் அப்படியே வச்சு அழுத, நீங்களும் அவனை அப்படியே தலையை தடவிக்கிட்டே அப்படியே பார்க்குறீங்க.
விரும்பி உங்களை நீங்கள் அவனுக்குள்ளே தொலைக்கிறீங்க. ஸோ அவனும் அதை அப்பாடா அப்படின்ட்டு இருக்கவனுக்கு நிம்மதியாக ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட மட்டும்தான் என்னால் இப்படி இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நினப்பில் அவன் இருக்க அப்படியே தலையை தடவிட்டு பசிக்கலையா சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் டக்குன்னு மெதுவாக அவங்கள ஐப்ரோஸ் மட்டும் லிஃப்ட் பண்ணி எப்படி பார்க்குறான். நீங்களும் அப்படியே அவனையும் பார்க்க பசிக்குது தான் சாப்பிட்ணும் தான் ஆனால் நீ தான் தரமாட்டேங்கிறியே அப்படின்னு அவனோ டபுள் மீனிங்கில் பேசுகிறான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியல, அதுக்கப்புறம் லைட்டாக புரியா டக்குன்னு நீங்கள் அவன்கிட்ட ஐயோ அப்படின்ட்டு எழுந்தோட பார்க்குறீங்க. ஏரா பேபி ரெடி, அதுக்குள்ளே இங்கே அவசரம் கர் அப்படின்ட்டு இன்னும் நல்லா அழுத்தி அவங்கள ஹக் பண்ண 2 பேரும் உடம்பும் அப்படியே டச் ஆக ஒரு மாதிரி ஆகுது. அவனும் அப்படியே அவங்க கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஜிவ்வுன்னு இருக்குது. அப்படியே நீங்கள் மெதுவாக நெளிறீங்க. அவனும் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனே பார்க்க அவன் இன்னும் உங்களை அழுத்தி அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிகிட்டே அவங்களோட லிப்ஸ் அப்படியே பார்க்குறான். அதை ஆல்ரெடி அவன் கடிச்சு வச்சதில் செவந்து போயிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது அவனுக்கு என்னமோ பண்ணுது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இந்த மச்சம் இந்த லிப்ஸ் இது இருக்கே அப்பப்பாப்பா பாடாப்படுத்துது வாவான்னு கூப்பிடுதே ரா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள எடுத்து அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண கிட்ட வர டக்குன்னு அவன் உதட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் கை வச்சு தடுக்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்க்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு திக்கி திணற ஒரு வழியாக கேட்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்களா அவன்கிட்ட கேட்குறது. அவனும் மாட்டேன்னா சொல்ல போகிறான். அது இல்லாமல் பட் கிஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டீங்களேருந்து அவனுக்கு கொஞ்சம் வருத்தம். அவனும் என்ன பேபி இப்போ சரி கேளு என்ன அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அது நீங்கள் அந்த லோனா அக்காவை லவ் பண்ணிங்கள்ல, அப்போ அவங்களையும் இப்படி தான் கிஸ் பண்ணிங்களா? இப்படி தான் அவங்கக்கிட்டேயும் லவ் சொல்லியிருப்பீங்க, அவங்களையும் இப்படி தானே நடத்தியிருப்பீங்க, இப்படி எல்லாமே அவங்கக்கிட்டேயும் செஞ்சுட்டு இப்போது அவங்களையும் நீங்கள் துரத்தி விட்டீங்க. நாளை பின்ன என்கிட்டையும் எல்லாம் முடிஞ்சதும் அப்போது என்னையும் அது மாதிரி துரத்தி விட்டுருவீங்களா அப்படின்னு திக்கி திணறி பயந்து அப்படியே பேந்த விழிச்சிட்டு அவனை பார்த்து நீங்கள் கேட்க அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்வியிலே செத்துட்டா மனுஷன். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு அவங்கள தள்ளிவிட்டு அப்படியே கோவமாக எழுந்து நிற்கிறான். அவன் இந்த கோலத்தில் அவங்களுக்கு பார்க்க பீதியாகுது. அப்படியே நீங்கள் பயந்து போய் அப்படியே சோஃபா முனையில் அவன் தள்ளி விட்டதில் அப்படியே ஓரத்தில் கிடக்குறீங்க. அவனும் உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கான். இதோட இந்த பார்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.